ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. சிவன்மலையில் ஒரு வினோதமான வழக்கம் இருக்குங்க. பக்தர்களுடைய கனவில் முருகப்பெருமான் ஒரு பொருளை குறித்து காட்டுவார். அதை கோவிலில் அந்த பக்தர் கூறுவார். முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பார்கள். முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்து விட்டால் கனவில் முருகன் அந்த பக்தருக்கு காட்டிய பொருளை அங்கிருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிப்பார்கள். அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது சமுதாயத்தில் மக்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. இதற்கு பல கடந்த கால சான்றுகள் உண்டு. இப்போது இன்று வரை, அதாவது 24/4/2024 வரை அந்த உத்தரவு பெட்டியில் நிறைபடி நெல் வைத்து பூஜிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நிறைபடி நெல் வைத்ததற்கான பலனாக நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த நிறைபடி நெல் வைத்து பூஜித்ததற்கான பலனாக நம்முடைய கருத்தாக நாம் தெரிவித்தது என்னவென்றால், சோழ நாடு சோறுடை தென்பார்கள். அந்த சோனக தேசத்துக்கு, அதாவது டெல்டா பகுதிக்கு ஏதேனும் ஆபத்து வரலாம், அல்லது அதிகப்படியான உணவுப் பொருள் உற்பத்தியின் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை சரியலாம், அல்லது கடும் வறட்சியின் காரணமாக உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டு உணவுப் பொருட்களின் விலை உயரலாம் என்று நாம் நம்முடைய கருத்தை தெரிவித்திருந்தோம். முருகப்பெருமானுடைய சித்தம் என்ன என்பது அவனுக்குத்தான் தெரியும். இந்த கருத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த குரோதி வருடத்தின் பஞ்சாங்க குறிப்புகளில் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயரும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். போக போகத்தான் தெரியும் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். இப்பொழுது, அதாவது இன்று 24/4/2024 இன்று அந்த சிவன்மலையில் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து பூஜிக்கப்படுகிறது. இதற்கும் என்ன விளக்கம், என்ன பலன் என்பது அந்த முருகப்பெருமானுக்கு மட்டுமே தெரியும். நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. இருந்தாலும் அதற்கு சில பலன்களை நம்மால் கணிக்க முடியும், கணித்து கூற இயலும். அது என்னவென்றால், முருகப்பெருமானுடைய வேலாயுதமானது தீயவற்றை அழித்து நல்லவற்றை காக்கக்கூடியது ஒன்று. இரண்டாவது, முருகப்பெருமானுடைய வேலாயுதமானது போர்க்கருவி, போருக்கான ஆயுதம். இந்த இரண்டு வகையாக பலன் கூற முடியும். அதில் முதல்ல முருகப்பெருமானுடைய ஆயுதமானது தீயவற்றை சம்ஹரிக்கக்கூடியது, நல்லவற்றை காப்பாற்றக்கூடியது. இதில் மக்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. தீயவர்கள் வீழலாம், நல்லவர்கள் வாழலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பொதுவாக அரசியல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் தீயவை அழிந்து நல்லவை மேலோங்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இன்னொன்று, உலக அளவில் போர்கள், இன்னும் மிகப்பெரிய போர்கள், இப்பொழுது இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கிறது, உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் 3ஆம் உலகப் போர் போன்று ஏதாவது மிகப்பெரிய போர்கள் உருவாகலாம். ஏன்னா முருகப்பெருமான் குறித்து காட்டினால் எதை, அந்த உத்தரவு பெட்டியில் எந்த பொருளை வைத்து முருகப்பெருமான் குறித்து காட்டுகிறாரோ அது மிகப்பெரிய தாக்கத்தை சமுதாயத்தில், உலகத்தில் ஏற்படுத்துவது வழக்கம். இதுக்கு முன்னாடி கூட, அந்த முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், முருகப்பெருமான் சேர நாட்டின் அடையாளமான வில்லம்பு சின்னத்தை காட்டிய பொழுது அங்கே கேரளத்தில் மிகப்பெரிய மழை வெள்ளம் ஏற்பட்டு, ஏன்னா கேரளத்தில் மழை வெள்ளம் ஏற்பட்டது வரலாற்றிலேயே கிடையாது. அப்படி ஒரு மிகப்பெரிய மழை வெள்ளம் ஏற்பட்டு கேரளம் பெரு அழிவுக்கு உள்ளானது. அது மாதிரி முருகப்பெருமான் இங்கே இந்த வேலாயுதத்தை வைத்து என்ன சொல்ல வருகிறான் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த வேலாயுதத்தை வைத்திருப்பதை வைத்து நாம் சிலவற்றை கணித்து கூறலாம், அவ்வளோதான். இது என்னுடைய கணிப்பு. இப்படி இருக்கலாம் அல்லது அப்படி இருக்கலாம். நல்லவை வாழலாம், தீயவை அழியலாம், இது ஒன்று. அல்லது போர் சூழல் ஏற்படலாம், இது ஒன்று. இந்த இரண்டு விஷயங்கள் நடக்கலாம். இன்னொன்றும் இருக்கிறது. அது என்னவென்றால், முருகப்பெருமானுடைய வேலாயுதமானது கிரௌஞ்சத்தை பிளந்தது, கடலை வற்றச் செய்தது. இதில் கடல் மீது ஏதேனும் தாக்கம் இருக்கலாம், அல்லது நிலப்பரப்பின் மீது, மலைகளின் மீது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற இன்னொரு கருத்தையும் இங்கே கணிக்க இடம் இருக்கிறது. எது எப்படியோ, எது உண்மையோ அது அந்த முருகப்பெருமானுக்குத்தான் தெரியும். முருகன் என்ன சித்தத்தை வைத்து, எந்த காரணத்தை மனதில் வைத்து இந்த வேலை பக்தர் கனவில் காட்டினாரோ அது போக போக காலத்தால் தான் நமக்கு அந்த பதில் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் முருகப்பெருமான் உத்தரவு பெட்டியில் எதற்காக இந்த வேலாயுதத்தை வைத்திருக்கிறார் என்று. முன்னால் சொன்னது ஓரளவுக்கு
இதற்கு முன்னால் இருந்தது அந்த நிறைபடி நெல்லை பற்றி நாம் கணித்தது ஓரளவுக்கு பஞ்சாங்க குறிப்புகளால் உறுதி செய்யப்படுகிறது. அதற்கும் காலம்தான் பதில் சொல்லும். அதே போன்று இந்த வேலாயுதம் உத்தரவு பெட்டியில் வைத்திருப்பதற்கும் நாம் கணித்துள்ள காரணம் சரியா அல்லது தவறா, முருகப்பெருமான் சித்தம் என்ன என்பது பற்றியெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். காத்திருந்து பார்ப்போம் முருகப்பெருமான் என்ன பதில் தரப்போகிறார் என்று. சிவன்மலை முருகன் எப்பொழுதுமே கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தோடு நாம் முருகப்பெருமான் மீது பாரத்தை போட்டு, முருகப்பெருமான் என்ன பண்ணினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, ஏன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. முருகப்பெருமான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதற்கு சரி என்று ஏற்றுக்கொள்ளத்தான் நம்மளால் முடியுமே தவிர அதை எதிர்த்து நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா அவன் சகலத்திற்கும் மேலான தெய்வம். அந்த முருகப்பெருமானுடைய சித்தம் என்ன இருக்கிறதோ அதை பார்ப்போம். காலம் பதில் சொல்லட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். கந்தன் பாதம் கனவிலும் காக்கும், சிவன்மலை ஆண்டவன் நம் சிரத்தினை காக்கும். முருகப்பெருமானுடைய அருளால் நம் தமிழக மக்கள் மட்டுமல்ல, நம் இந்திய மக்கள் அனைவரும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நல்வாழ்வு பெறுக.